எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தங்கள் இன்னுயிர்களை இந்த தமிழ் தேசிய இனத்துக்காக உயர்ந்த லட்சியத்துக்காக தங்கள் இன்னுயிர்களை ஆகுதியாக்கிய வீரமறவர்களை நெஞ்சில் நினைத்து தமிழ் தேசிய விடுதலை பயணத்திலே முக்கிய மைல்கல்லாக இருக்கின்ற இந்த அரசியல் பயணமானது இந்த வருடம் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் நகர இருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்கின்ற பேரியக்கத்திலே இந்த தேர்தலுடன் நாங்கள் எல்லோரும் இப்பொழுது கரம் கோத்திருக்கின்றோம். இன்னும் எதிர்காலத்தில் நேர்மையாக தமிழ் தேசியத்துக்காக உழைக்கின்ற அனைத்து அரசியல் செயற்பாட்டாளர்களும் எங்களுடன் அணிதிரள காத்திருக்கின்றார்கள் என்ற அந்த நல்ல செய்தியையும் உங்களுக்கு இந்த இடத்தில் இதற்கான விளக்கத்தை நான் இங்கு தெரிவிப்பது எனது கடமையாக நான் கருதுகின்றேன். இது ஒரு நாளில் சடுதியாக எடுத்த முடிவோ அல்லது நான் மாத்திரம் இதனை எடுத்த முடிவோ அல்ல. பசுமை இயக்கத்தினுடைய பலதரப்பட்ட உறுப்பினர்களுடனும் கலந்து ஆலோசித்து எடுத்த இந்த ஒரு முடிவு. இந்த அரங்கில் மதிப்புக்குரிய ஸ்ரீகாந்த அண்ணரவர்கள் இருக்கின்றார்கள், கவராச அண்ணரவர்கள் இருக்கின்றார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் சுயேட்சையாக போட்டியிட்ட பொழுது பல மேடைகளில் நாங்கள் வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தோம். அந்த கிராமங்கள் கூடியிருந்த கூட்டங்களில் கூடியிருந்த மக்களிடம் எங்களுடைய அணிக்கு நீங்கள் வாக்களிக்க இயலாத ஒரு நிலை இருந்தால், மாம்பழம் சின்னத்தை நீங்கள் நிராகரிப்பதாக இருந்தால் வெற்றி நிச்சயம் நீங்கள் ஒரு முன்மாதிரியான உள்ளூராட்சி மன்றங்களை நிகழ்த்தி காட்டுங்கள். கடந்த காலங்களில் ஆட்சி கவிழ்ப்புகளும் குடிபறிப்புகளிலும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் வெற்றி வாகை சூட நான் என்றும் வணங்குகின்ற இயற்கை என்கின்ற பேரிழவனை யாசித்து விடைபெறுகின்றேன். ஒரே கொடியின் கீழ் அமைத்திருக்கின்ற தமிழ் தேசிய பேரவையின் நாங்கள் தமிழகத்தின் முன்னாலே நிறுத்தேன். இது உங்களுடைய பேரவை, இது உங்களுடைய பாசறை. இதை மேற்கொண்டு முன்னெடுத்து செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. 1981ஆம் ஆண்டு சட்டக்கல்லூரியால் வெளியேறிய பின்னர் முதலாவதாக நான் இங்கு வந்து அரசியலில் ஈடுபட்டேன் மாவை சீனாத்ராஜாவோடு. அதன் பிறகு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஒப்பற்ற தலைவர்களுடைய தமிழ் மக்களுடைய ஒரே ஒரு இனி வருமோ தெரியாது ஒரே ஒரு ஒப்பாரும் மிக்காரும் உள்ள தலைவர்களுடைய அரசியல் இருந்தபடியினாலும், அதே வேளையிலே நான் கொழும்புநிலை தலைநகரத்திலே எங்களுக்காக, என் மண்ணுக்காக, என் மக்களுக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஜோதிகளுக்காக, அதே போல சமூகத்தில் உள்ள சகல அந்தஸ்தில் உள்ளவர்களுக்காக நான் பயன்பாடு சட்டத்திலே தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் ஆஜராகும் சூழ்நிலை உருவாகியதனால் எனக்கு என்னுடைய மண்ணிலே வந்து அரசியல் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. யுத்தம் முடிவடைந்தது. யுத்தம் முடிவடைந்த பிறகு நான் தீர்மானித்தேன், இப்பொழுது என்னடா தமிழரசு கட்சியை அது ஒரு
கட்சியாக இருந்தது 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர். அதன் பிறகு அதனுடைய நிலைப்பாட்டை உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் கூறுகின்றேன். தீர்மானித்தேன் 2010 பிறகு. நானாக தீர்மானிக்கவில்லை, என்னை அழைத்தார்கள். அழைத்து கொழும்பு கிளையின் தலைவராக செயல்படும்படி கேட்டுக்கொண்டார்கள். வேலைப்பளுவுக்கு மத்தியிலும் நான் இந்த கட்சியில் இணைந்து இதுவரைக்கும் காணாத அளவுக்கான ஒரு சவாலை ஏற்படுத்தினது. சரித்திரத்தில் முதல் தடவையாக தமிழ் இன அழிப்பை செய்வதற்கு மிகவும் தீவிரமாக அந்த காலகட்டத்திலே மஹிந்த ராஜபக்ச அரசுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த ஜேவிபி அமைப்பை, மஹிந்த ராஜபக்ச இனவாதத்தை கட்டிக் கொண்டிருந்த காலத்திலே சிங்கள தேசத்தை முழுமையாக அரவணைத்து வெறுமனே இனவாதத்தின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் தத்துவ ரீதியாக, அரசியல் தத்துவ ரீதியாகவும் அந்த போருக்கான முழுமையான அங்கீகாரத்தை சிங்கள மக்கள் மட்டத்தில் பெற்றுக் கொடுப்பதற்கு செயல்பட்ட ஜேவிபி அமைப்பினுடைய முகவர் அமைப்பாக இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி தமிழர் தாயகத்திலேயும் கூட ஒரு மிகுந்த பலமான ஒரு ஆணையை பெற்றதாக கூறக்கூடிய